மெமோரியல் மெடிடேஷன் நினைவு கூர்தலின் தியானங்கள் என்ற புத்தகத்திலிருந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னும் தலைப்பின் கீழாக ரீபிரிண்ட் 24:53. ஆதார வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னையே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சீசர்களுடைய பாதங்களை அவர் கழுவின பிற்பாடு, துணிக்கையானது யூதாசுக்கு கொடுத்த பிற்பாடு, யூதாஸ் புறப்பட்டு போன பிற்பாடு, தம் நிமித்தம் அந்த இரவில் சீசர்கள் அனைவரும் இடறல் அடைவார்கள் என்று சீசர்களுக்கு கூறின பிற்பாடு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னதாக பேதுரு தம்மை 3 தரம் மறுதலிப்பார் என்று தெரிவித்த பிற்பாடு, 11 பேரின் இருதயங்களும் பாரம் அடைந்ததாகவும் குழப்பம் அடைந்ததாகவும் நடக்கப் போகிறவைகள் குறித்த பயத்தினால் கலக்கமடைந்ததாகவும் இருந்திருக்கும் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஆண்டவர் தம்மை மெசியா என்றும் ராஜ்யத்தின் சுதந்திரவாளி என்றும் மற்றும் தாங்கள் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருப்பார்கள் என்றும் கூறிய போது தாங்கள் அதை தவறாய் புரிந்து கொண்டார்களா அல்லது தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்களா என சீசர்கள் கலங்கினார்கள். 5 நாட்களுக்கு முன்னர்தான் அவர் கழுதையின் மீது ஏறி வந்தபோது இஸ்ரேலின் ராஜாவாக, தேவனுடைய குமாரனாக ஜனங்களால் ஓசான்னாக்களுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க, இப்பொழுது ஆண்டவர் துக்கமடைவதையும் காட்டிக் கொடுப்பது பற்றி கூறுவதும், சீசர்களாகிய தாங்கள் சிதறடிக்கப்படுவது குறித்தும் தம்முடைய சொந்த மரணம் குறித்தும் கூறுவதை அவர்கள் எப்படித்தான் புரிந்து கொள்ள அல்லது எடுத்துக்கொள்ள வேண்டுமென கலங்கியிருந்தனர். இப்படியான அவர்களுடைய கலக்கத்தில் காணப்பட்ட எண்ணங்களுக்குத்தான் நமது கர்த்தர் யோவான் சுவிசேஷத்தின் 14, 15, 16 மற்றும் 17ஆம் அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆறுதலும் தேர்தலுமான வார்த்தைகளை அவர்களிடம் கூறுகின்றார். இவ்வார்த்தைகளை அவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கூறி ஆரம்பிக்கின்றார். அப்போஸ்தலர்கள் இயேசுவுடன் தொடர்புக்குள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் என தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டனர். அவர்கள் ஏற்கனவே தேவனில் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தனர். அவர்கள் கபடற்ற உத்தம இஸ்ரேலர்களாக இருந்தனர். இதை நமது கர்த்தருடைய ஜெபத்தின் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. அதாவது, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ற வார்த்தைகள் உறுதிப்படுத்துகின்றது. அவர்களுடைய இருதயத்தின் கலக்கமானது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகளின் அஸ்திபாரம் சார்பானது அல்ல. ஏனெனில் இந்த அஸ்திபாரங்கள் உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது.
அவர்கள் தேவனை அறிந்தவர்களாகவும் தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாகவும் மாத்திரமிராமல் ராஜ்யம் தொடர்பான தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் அந்த ராஜ்யத்தின் வாயிலாக பூமியின் குடிகள் அனைத்தின் மீதும் வரும் ஆசீர்வாதங்களையும் அறிந்திருந்தவர்களாகவும் விசுவாசித்தவர்களாகவும் காணப்பட்டனர். அவர்களுடைய மனங்களுக்கு முன்பாக எழும்பின கேள்வி இயேசு தொடர்பானதே ஆகும். அதாவது, இயேசு உண்மையில் மெசியாவா, அல்லது அவருடைய அற்புதமான வார்த்தைகள் மற்றும் கிரியைகளை கண்டு தாங்கள்தான் தவறான சில எதிர்பார்ப்புகளை வளர்த்து விட்டார்களா? 3.5 வருட ஊழியத்திற்கு பிற்பாடு அவர் தாங்கள் கொண்டிருந்த எதிர்பார்ப்பின்படி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அனைத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்துவதற்கு பதிலாக அவர் தம்முடைய சத்துருக்களின் கரங்களில் மரிப்பதை இப்பொழுது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவர் தாம் போகப் போவதாகவும் அவர் போகவில்லை எனில் தங்களால் அங்கு வர முடியாது என்றும் கூறுகின்றார். இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய மனங்களுக்கு முன் எழும்பி நின்ற கேள்வியாகும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3 மற்றும் 5 என்று கர்த்தர் தம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் நிக்கோதேமுவிடம் பேசின வார்த்தைகளின் அர்த்தத்தை இன்னமும் அப்போஸ்தலர்கள் கற்றறிந்து கொள்ளவில்லை. இவைகள் ஆவிக்குரிய சத்தியங்களாய் இருப்பதால் பெந்தெகோஸ்தே நாளில் இவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு சகல பரிசுத்தவான்களோடு கூட தெய்வீக திட்டத்தினுடைய அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவது வரையிலும் இவைகள் சீசர்களால் புரிந்து கொள்ளப்படுவதில்லை. ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் ஆறுதல் தேவை. ஆகவே அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அளவுக்கு உள்ள சிறப்பானதும் பலமானதுமான ஆவிக்குரிய உணவை, அறிவுரையை அவர்களுக்கு கொடுக்க முற்பட்டார். அவர்களிடத்தில் கூறுவதற்கு அவருக்கு அநேகம் காரியம் இருந்தது. ஆனால் அவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது அவர்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவது வரையிலும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது மற்றும் புரிந்து கொள்ள முடியாது. பிதாவிடத்திலும் அவருடைய திட்டத்திலும் உள்ள அவர்களது விசுவாசத்தை அவர்களுக்குள் புத்துயிரடைய செய்யத்தக்கதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கூறி நமது கர்த்தர் ஆறுதல் படுத்துவதை ஆரம்பித்தார். அதாவது, பிதாவுடைய திட்டம் அனைத்தும் நிறைவேறும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பிதாவுக்கு வார்த்தையிலும் கிரியையிலும் நான் உண்மையாய் இருப்பதை நீங்கள் பார்த்துள்ளபடியினாலும் என்னிலுள்ள நற்கிரியைகளில் பிதாவுடைய வல்லமை வெளிப்பட்டதை நீங்கள் பார்த்துள்ளபடினாலும் விசுவாசத்தினுடைய நங்கூரம் உறுதியாய் நிலைத்திருப்பதாக. என்னை தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டிருங்கள், தொடர்ந்து நம்பிக்கை கொண்டிருங்கள். இப்படி இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தெய்வீக திட்டத்தினுடைய விரிவாக்குதலுக்காக காத்திருங்கள். அது நீங்கள் எதிர்பார்த்த உச்சக்கட்ட எதிர்பார்ப்பை காட்டிலும் திருப்தியை அளிக்கும். நான் போகிறேன் என்று சொன்னபடியால், அதாவது பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னபடியால் நீங்கள் குழம்பி போயிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுடைய நன்மைக்காகவே போகிறேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அநேக வாசஸ்தலங்களுள்ள என்னுடைய பிதாவின் வீட்டில் உங்களுக்கென ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு போகிறேன். இதை செய்த பிற்பாடு நான் நிச்சயமாய் மீண்டும் வந்து நாம் என்றென்றும் சேர்ந்து காணப்படத்தக்கதாக உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்ற விதத்தில் இயேசு கூறினார். இப்படியாக சொற்ப வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் சுவிசேஷ யுகத்தின் வேலையை விவரித்து தம்முடைய 2ஆம் வருகையை குறித்தும் யுகத்தின் முடிவில் சபையில் மகிமையடைதலை குறித்தும் சுட்டிக்காட்டினார். அவர்கள் கண்டிப்பாக கடந்து செல்ல வேண்டிய பொறுமைக்கான மற்றும் விசுவாசத்திற்கான பரீட்சைகளை குறித்தும் இங்கு அவர் விவரமாய் விவரிக்கவில்லை. இவைகள் குறித்து வேறே தருணங்களில் எச்சரிப்பு கொடுத்துள்ளார். மத்தேயு 24ஆம் அதிகாரம். இப்பொழுது அவருடைய இருதயங்கள் கலக்கமடைந்துள்ளது. அவர் கடந்து போவது அவசியம் என்றும் அவரது 2ஆம் வருகை நிச்சயமாய் காணப்படும் என்றும் ஆயத்தம் பண்ணப்படும் வாசஸ்தலங்களில் நித்திய காலத்திற்குமான ஐக்கியத்திற்குள் அனைவரும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்பது நிச்சயமானது என்றும் உள்ள வாக்குத்தத்தங்களினால் அவர்களை அவர் ஆறுதல் படுத்த மாத்திரம் செய்பவராக இருந்தார். பிதாவின் வீடு என்பது உண்மையில் அண்ட சராசரமாகும் மற்றும் அடையாள வார்த்தைகளில் பேசும்போது வானம் அவருடைய சிங்காசனமாகவும் பூமி அவருடைய பாதப்படியாகவும் கூறப்படுகிறது. தேவனுடைய புத்திரர்கள் அனைவருக்குமான நித்திய காலத்திற்குரியதுமான ஆசீர்வாதங்களுக்கு தெய்வீக விவேகமானது மிகுதியான முன்னேற்பாடுகளை பண்ணியுள்ளது.
தெய்வீக ஏற்பாடுகளில் மனிதனுடைய விழுகைக்கு முன்னதாக மனிதன் தேவனுடைய இசைவான நிலைமையில் காணப்பட்ட போது அவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் பாவத்தின் காரணமாக நீதிமான்களுக்குரிய நித்தியமான வாசஸ்தலத்தை அடைவதற்கான மனிதனுடைய உரிமைகள் அனைத்தும் பறிமுதல் பண்ணப்பட்டது. மேலும் நமது அருமையான மீட்பர் மனிதனையும் அவனால் இழக்கப்பட்ட அனைத்து உடைமைகளையும் மீட்பதற்கென உலகத்தில் காணப்பட்டவராய் இருந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் பேசிக் கொண்டிருந்த போது அவர் இன்னமும் விலை கொடுத்து வாங்கவில்லை. இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக கல்வாரியில் அனைத்தையும் நிறைவேற்றிட நமது கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். இதற்கென அவர் தம்மை பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அதாவது ஒரு மனிதனாக அவர் கிறிஸ்து இயேசுவாகிய மனிதனான தம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. மற்றும் இப்படியாக தம்மை ஒப்பு கொடுத்த பிற்பாடு மனிதர்கள் மத்தியில் அவரால் மனிதனாக காணப்பட முடியாது. தெய்வீக சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவாகிய தம்மை பலி செலுத்துவதன் மூலமாக ஆதாமையும் ஆதாமுடைய சந்ததியையும் மீட்டுக்கொள்வது மாத்திரமல்லாமல் தாம் மரணத்திலிருந்து மேலான தளத்திலுள்ள புதிய சுபாவத்திற்கு திவ்ய சுபாவத்திற்கு உயர்த்தப்படுவதும் அவருக்கான நம்பிக்கையுமாய் இருந்தது. ஆகவே கிறிஸ்து இயேசு எனும் மனிதனாகிய அவர் அவர்களை விட்டு கடந்து போவதும் அவரை மனுஷனாக அவர்கள் இனிமேல் காணாமல் இருப்பதும் அவசியமாய் இருந்தது. ஆனால் ஏற்ற வேளையில் அவருடைய 2ஆம் வருகையின் போது அவர்களும் மனித நிலைமையிலிருந்து ஆவிக்குரிய நிலைமைக்கு மாறி அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசித்து அவருக்கு ஒப்பாயிருப்பார்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த பிற்பாடு பிதாவிடம் ஏறி சென்று மனுஷர் சார்பாக தம்முடைய பலியை மனிதருக்கான ஈடுபலியாக ஒப்படைப்பதும் அவசியமாய் இருந்தது. இதையும் அவர் செய்தார். பாவங்களுக்கான அந்த பலியானது மனிதனின் சார்பாக பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கும் இதன் காரணமாகவே இயேசுவை தங்களுடைய மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் அனைவரின் மேலும் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது என்பதற்கும் பெந்தெகொஸ்தே நாளின் ஆசீர்வாதங்கள் தெய்வீக சான்றாக அல்லது உறுதியாக காணப்படுகின்றது. நம்முடைய கர்த்தருடைய மரணத்திற்கும் அவருடைய 2ஆம் வருகையின் காலத்திற்கும் இடையிலான இடைப்பட்ட காலமானது எவருடைய விசுவாச கண்ணோட்டத்தின்படியும் நீண்ட காலம் அல்லவே. ஒன்று, இது தேவனுடைய கண்ணோட்டத்தில் நீண்ட கால பகுதி அல்ல. ஏனெனில் அப்போஸ்தலர் பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். 2, இது உண்மையான விசுவாசிகளுடைய கண்ணோட்டத்திலும் நீண்ட பகுதி அல்ல. ஏனெனில் விசுவாசிகள் எவருடைய வாழ்நாட்களும் காத்திருக்கும் நாட்களும் 50 வருடங்களுக்கு மேலாக இருந்ததில்லை. இந்த இடைப்பட்ட காலப்பகுதியை நாம் நீண்ட மற்றும் மிகவும் பொருத்தமற்ற கண்ணோட்டத்தின்படி பார்க்கக்கூடாது. அதாவது ஏதோ நாம் 18 நூற்றாண்டுகளாக வாழ்ந்து காத்து கொண்டிருப்பது போன்று பார்க்கக்கூடாது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். மணவாளன் வரும்போது ஒவ்வொருவனும் அவருடன் சேர்ந்து கொள்ளப்படத்தக்கதாக ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் பரீட்சைகளும் மெருகூட்டப்படுதல்களும் ஆயத்தப்படுதல்களும் போதுமானதா இருக்கும். இப்படியாக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியது ஒரு விதத்தில் ஒட்டுமொத்த சபையாக இருந்தாலும் கூட அது முக்கியமாக கர்த்தருடைய பின்னடியார்களில் உள்ள ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விதத்திலான ஆயத்தப்படுத்தலாகவும் இருக்கின்றது. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3 வருட காலமாக நமது கர்த்தர் தம்முடைய சீசர்களுக்கு தம்மை தெரியப்படுத்திக் கொண்டிருந்தார். இன்னுமாக அவர்களுக்கு பிதாவின் குணலட்சணத்தை குறித்தும் தெரியப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆகவே இப்பொழுது தாம் பிதாவினிடத்திற்கு வீட்டிற்கு செல்வதாக அவர் தெரிவித்த போது அவர்கள் பிதாவை முன்பில்லாத அளவுக்கு அறிந்துள்ளதையும் முன்பில்லாத அளவுக்கு பிதா அளிக்கும் நீதியின் மற்றும் உண்மையான சந்தோஷத்தின் வீட்டை குறித்து உணர்ந்து கொள்ள முடிகின்றதையும் உணர்ந்திட வேண்டியவர்களாய் இருந்தார்கள். இன்னுமாக கர்த்தருடைய போதனைகள் மற்றும் வழிநடத்துகளின் கீழாக அவர்களுடைய இந்த அனுபவமானது தேவனுடைய வழியுடன் அவர்களை பழக்கி வைத்துள்ளது. அதாவது அவ்வழியை தேவனுடைய வழி என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளாதிருந்த போதிலும் அவ்வழிக்கு அவர்கள் பழக்கி வைக்கப்பட்டிருந்தனர்.
ஆகவேதான் நமது கர்த்தர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறினார். நமது கர்த்தருடைய பலியின் மூலமாக, ஈடுபலியின் மூலமாக, அவருடைய பலியின் புண்ணியம் பாவிகளுக்கு தரிப்பிக்கப்படுவதன் மூலமாக மாத்திரமே சீசர்கள் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், அல்லது மீண்டுமாக பிதாவினிடத்திலான ஐக்கியத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்ற விதத்தில் நமது கர்த்தர் வழியாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய அறிவுரைகள், அவருடைய வழிகாட்டுதலின் வாயிலாக மாத்திரமே சீசர்கள் தேவனுடைய ஆவிக்கு, சத்தியத்தின் ஆவிக்கு இசைவுடன் வருவதற்குரிய நம்பிக்கை காணப்படும் என்ற விதத்தில் நமது கர்த்தர் சத்தியமாக இருக்கின்றார். மனுக்குலம் முழுவதும் மரித்து தெய்வீக தண்டனை தீர்ப்பின் கீழ் காணப்படுவதால் ஜீவனுக்கான உரிமைகள் அனைத்தையும் இழந்துள்ளபடியினால் எவரும் நமது கர்த்தர் மூலம் அல்லாமல், அதாவது நமக்காக அவர் கொடுத்திட்ட ஜீவன் மூலமாக வராத எவரும் ஜீவனுக்குரிய நிலைமைக்குள் மீண்டுமாக வர முடியாது என்ற விதத்தில் நமது கர்த்தர் ஜீவனாக இருக்கின்றார். இப்படியாக அவர் நமக்கான ஈடுபலியாகவும் அல்லது வழியாகவும், நீதியிலும் சத்தியத்திலும் நமக்கான போதகராகவும், நமக்கு ஜீவன் கொடுப்பவராகவும் இருக்கின்றார். அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12. என்னையே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதாவது வேறெந்த வழி மூலமாகவும், வேறெந்த சத்தியம் மூலமாகவும், வேறெந்த ஜீவன் மூலமாகவும் பிதாவுடைய வீட்டிலுள்ள வாசஸ்தலம் ஏதாகிலும் ஒன்றிலும் இடம்பெற்றுக் கொள்ளலாம் என்று எந்த மனிதனும் எண்ணிக்கொள்ளாதிருப்பானாக என்ற விதத்தில் கர்த்தர் கூறுகின்றார். யோவான் 14:6. இப்படியாகவே 1000 வருட யுகத்தின் போதும் கிறிஸ்துவானவர் வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் இருப்பார். கர்த்தர் தம்முடைய பலியின் மூலமாக சுவிசேஷ யுக சபையாகிய தம்முடைய மனவாட்டிக்கு தேவனுடைய வீட்டிலுள்ள பரலோக பகுதியில் ஒரு வசிப்பிடத்தை திறந்து வைத்தது போன்று, அதே பலியின் மூலமாக பிதாவின் வீட்டிலுள்ள பூலோக பகுதியில் ஒரு வசிப்பிடத்தை அவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு மீட்டு மனுக்குலத்திற்கு திரும்ப கொடுப்பார். அந்த பூமிக்குரிய வசிப்பிடமோ தேவனுடைய பரதீசாக காணப்படும். அப்போஸ்தலர்கள் அதிகமாய் ஆண்டவரை மதித்தாலும் அவருடைய பூர்ணம் குறித்த கருத்தை, அதாவது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய சாயலாய் இருக்கின்றார் என்ற கருத்தை அவர்கள் கிரகித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு சிரமமாய் இருந்தது. 1 தீமோத்தேயு 3:14. தேவன் ஆவியாய் இருக்கின்றார், மாம்சத்தில் இல்லை, ஆகவே அவரை பார்க்க முடியாது என்பதற்காக அவர் கூறியுள்ளதையும் அப்போஸ்தலர்கள் கேட்டிருந்தனர் மற்றும் இக்கருத்தை அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் இருந்தும் அறிந்திருந்தனர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்பதை அவர் ஏற்கனவே கூறியிருப்பதையும் அவர்கள் கேட்டிருக்கின்றனர். ஆனால் இயேசுவை தாங்கள் பார்க்கையில் தெய்வீக மானவரிடத்தில் காணப்படக்கூடிய அனைத்தையும் தாங்கள் அவரில் பார்க்கின்றார்கள். அதாவது தெய்வீக மானவரின் பூர்ண சாயலை மாம்சத்தில் பார்க்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர்கள் அதுவரையிலும் கிரகித்துக் கொள்ளவில்லை. ஆகவேதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற உண்மையினிடத்திற்கு அவர்களுடைய கவனத்தை அவர் திருப்ப வேண்டியிருந்தது. இவ்வார்த்தைகளை தாம் தான் பிதா என்ற அர்த்தத்தில் அவர்களிடத்தில் அவர் கூறவில்லை. காரணம், பிதா தம்மிலும் பெரியவர் என்றும் தாம் செய்யும் கிரியைகள் பிதாவுடைய வல்லமையினாலே செய்யப்படுகின்றது என்றும் அவர் அநேகம் தரம் தெளிவாய் அறிவித்திருக்கின்றார். யோவான் 14:28 மற்றும் 10. மேலும் தேவன் கண்களுக்கு புலப்படாதவர் போன்று இருப்பது போல தம்மை பார்க்கும்போது கண்களுக்கு புலப்படாத ஜீவியாய் பார்ப்பதாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமெனும் அர்த்தத்திலும் அவர் கூறவில்லை. அவர்கள் தம்முடைய குணங்களை, தம்முடைய நோக்கங்களை, தம்முடைய அன்பை பார்க்கும்போது பிதாவை எல்லாவற்றிலும் உண்மையுடன் வெளிப்படுத்தும் மெய்யான தோற்றத்தின் ஒரு வெளிப்படுத்துதலை காண்பதாகவே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென அர்த்தத்தில் கூறினார். பிதாவுக்கும் தமக்கும் இடையே நிலவும் ஒற்றுமை குறித்தும், தம்முடைய சித்தமானது பிதாவின் சித்தத்திற்குள் புதைக்கப்பட்டுள்ளது குறித்தும் தமக்கு வேறே சித்தமில்லை, என் சித்தமல்ல உம் சித்தமே ஆக கடவது என்பதை குறித்தும் அவர்களை புரிந்து கொள்ள வைத்தார். இன்னுமாக பிதா தம்முடைய வல்லமையின் மூலமாகவும் தம்முடைய ஆவியின் மூலமாகவும் தம்மில் வாசம் பண்ணினதினால் தம்முடைய வார்த்தைகளும் கிரியைகளும் முற்றும் முழுமையாக பிதாவுடையதே என்றும் அவர்களுக்கு புரிய வைத்தார்.
தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் அவர்களால் பார்க்கப்பட்ட கிரியைகள் அனைத்தும் தம் மீது உன்னதமானவரின் வல்லமை காணப்படுகின்றது என்பதற்கும் தம் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கும் சான்றாக இருக்கின்றது என்றும் அவர்களிடத்தில் கூறினார். இவைகள் அப்போஸ்தலர்களை முழுமையாய் திருப்திப்படுத்தி அவர்களுடைய இருதயங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. இன்னுமாக தாம் பிதாவினிடத்திற்கு போக வேண்டியதன் அவசியம் பற்றி விவரிக்கும் வண்ணமாக, தாம் கடந்து போவதினால் தம்முடைய பின்னடியார்கள் தாம் செய்ததை காட்டிலும் பெரிய கிரியைகள் செய்வார்கள் என்று நமது கர்த்தர் அறிவித்தார். இந்த பெரிய கிரியைகளில் சில ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு செய்யப்படும் என்று எண்ணுவது அநேகமாக சரியாகவும் இருக்கலாம். அதாவது, மரணம் என்னும் நித்திரையினின்று மனுக்குலத்தின் உலகத்தை எழுப்பி விருப்பமும் மற்றும் கீழ்ப்படிதலும் காட்டுகின்றவர்களை மனுஷீக ஜீவனுக்குரிய முழுமையான பூர்ணத்திற்கு திரும்ப கொண்டு வருவதாகிய மாபெரும் கிரிகையை ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு செய்யப்படும். இது உண்மையில் முதலாம் வருகையின் போது நமது கர்த்தர் இயேசுவினால் செய்யப்பட்ட கிரியையை காட்டிலும் பெரிய கிரியைதான். காரணம், முதலாம் வருகையின் போது கர்த்தர் இயேசு மரணத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருந்த சிலரை மனித சுபாவத்திற்குரிய முழுமையான பூர்ணத்திற்கு கொண்டு வராமல் வெறுமனே எழும்ப பண்ணினதே அவருடைய பெரிய கிரியையாக இருந்தது. ஆனால் நம்முடைய அபிப்பிராயத்தின்படி இவை மாத்திரமே கர்த்தருடைய பின்னடியார்கள் அவருடைய ஆண்டவர் பண்ணின கிரியை காட்டிலும் செய்யும் பெரிய கிரியை அல்ல. கர்த்தருடைய கிரியைகள் மாம்சீக தளத்திலேயே காணப்பட்டது. பரிசுத்த ஆவி அப்பொழுது அருளப்படவில்லை. அவர் ஈடுபடியை செலுத்தி அதை பிதாவிடம் ஒப்படைத்து அதை பிதா ஏற்றுக்கொள்ளாதது வரையிலும் பரிசுத்த ஆவி வருவதில்லை. இதன் காரணமாக அவர் யாருக்கு ஊழியம் புரிந்திட்டாரோ, அதாவது அவருடைய சீசர்கள் கூட ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. அவர்களுக்கு அவரால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின்படி போதிக்க முடியவில்லை. அவர்களுடைய செவிகள் பூமிக்குரியது தொடர்பானவைகளினால் நிறைந்திருந்தது. பரலோகம் தொடர்புடைய காரியங்கள் பற்றி அவர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியவில்லை. காரணம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 மற்றும் 14, யோவான் 3 அதிகாரம் 12. இன்னமும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாமலும் புத்திரத்துவத்திற்குரிய சிலாக்கியம் இன்னமும் அருளப்படாத நிலையிலும் உள்ள வேலைக்காரர் வீட்டாரின் மத்தியில் நமது கர்த்தரால் பூமிக்குரிய தளத்தின் அடிப்படையிலேயே அல்லாமல் மேலான தளத்தின் அடிப்படையில் எதையும் போதிக்கவும் செய்யவும் முடியவில்லை. அதாவது, உவமைகளினாலும் மறைப்பொருட்களினாலுமே ஜனங்களிடம் போதித்தார். இவைகள் ஏற்ற வேளையில் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் கீழாக சபை புரிந்து கொள்வார்கள். இதன் காரணமாகவே நம்முடைய கர்த்தருடைய அற்புதங்கள் அனைத்தும் சரீர பிரகாரமான நிலையிலும் எளிமையாய் புரிந்து கொள்ளப்படும் அவரது போதனைகள் அனைத்தும் சுபாவத்தின்படியான மனிதனால் உணர்ந்து கொள்ளப்படும் நிலையிலும் காணப்பட்டது. பெந்தகொஸ்தே நாளுக்கு பிற்பாடு, அதாவது பரிசுத்த ஆவி வந்திறங்கின பிற்பாடு, கர்த்தரால் செய்யப்பட்டவைகள் காட்டிலும் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய நாமத்தில் அவருடைய பிரதிநிதிகளாக இருந்து பெரியதும் மிக ஆச்சரியமான கிரியைகளை செய்தார்கள். கர்த்தர் குருடர்களின் கண்களை திறந்தார். ஆனால் அவருடைய பின்னடியார்கள் மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலின் கண்களை திறப்பதற்குரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டனர். கர்த்தர் சரீரத்தில் வியாதிப்பட்டவர்களை சுஸ்தப்படுத்தினார். ஆனால் அவருடைய சீசர்கள் ஆவிக்குரிய நோயாளிகளை சுஸ்தப்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். கர்த்தர் சரீர பிரகாரமான குஷ்டரோகத்தை சுஸ்தப்படுத்தினார். ஆனால் ஆவிக்குரிய குஷ்டரோகமாகிய பாவத்தை சுஸ்தப்படுத்துவதற்குரிய சிலாக்கியம் அவருடைய பின்னடியார்களுக்கு உரியதாய் இருக்கின்றது. நம்முடைய கர்த்தர் மரித்தவர்களை உயிர்ப்பித்தார். ஆனால் அநேகரை மேன்மையான அர்த்தத்தில் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்குட்பட்டிருக்க பண்ணும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்குரிய சிலாக்கியம் அவருடைய பின்னடியார்களுக்கு உரியதாய் இருக்கின்றது. இந்த பெரிய கிரியைகளுக்கான சிலாக்கியங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு காணப்படுகின்றது. இந்த தங்களுடைய பெரிய ஆசீர்வாதங்களை புரிந்து கொண்டு பிதாவின் வேலையில் ஊக்கத்துடனும் வைராகியத்துடனும் ஈடுபட்டிருப்பவர்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றனர். ஆனால் கர்த்தருடைய தாளந்தை பெற்றுக்கொண்டு அதை நிலத்தில், அதாவது வேலையின் கீழ், இன்பத்தின் கீழ், சமுதாயத்தின் கீழ் புதைத்து போடுபவர்கள் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்றோ, அல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அவர்களை நோக்கி
கர்த்தர் கூறுவார் என்றோ எதிர்பார்க்க கூடாது. இன்னுமாக சபை தொடர்புடைய அனைத்து காரியங்களிலும் தாம் தொடர்ந்து பிதாவுடைய பிரதிநிதியாக இன்னமும் காணப்படுவதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக நமது கர்த்தர் யோவான் 14:13 வார்த்தைகளை கூறி நமக்கு உறுதியளிக்கின்றார். அதாவது, பிதா அனைத்தையும் குமாரனுடைய கரங்களில் ஒப்படைத்துள்ளார் என்றும், குமாரன் எல்லாவற்றிலும் பிதாவை கனப்படுத்தி அவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்ப்பார் என்றும் கூறி நமக்கு உறுதியளிக்கின்றார். ஆமேன்.